இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பிரிக் வால் மாதிரி இல்லாமல் இதை வந்து முழுக்க இன்டர்லாக்கிங் பிரிக்கை பயன்படுத்தினால கண்டிப்பாக இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சாக்கெட்லேருந்து வரக்கூடிய அந்த கேசிங் பைப்பாக இருக்கட்டும், அது உள்ளே வரக்கூடிய அந்த பைப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்க அந்த பைப்ஸ்லாம் காடி எடுத்துலாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே வந்துட்டு இதில் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியலே வச்சு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி டெரக்கோட்டா பெயிண்ட் அடிக்கும்போது அந்த மிஸ்டேக் எதுவுமே தெரியாத மாதிரி அமைப்பு, ஒரு ஏதாவது கன்சீலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இதை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அப்போ தான் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்டர்லாக்கிங் பிரிக், போரத்தன் பிரிக் இந்த மாதிரிலாம் நேச்சுரல் மெட்டீரியல் போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 அடிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பார்டர் அப்படிங்கிறது அந்த இதை டிவைட் பண்ணி காட்டுறதுக்கும், கார்னர் சைட்லலாம் ஒரு இன்டர்லாக்கிங் பிரிக்கை இன்னொரு இன்டர்லாக்கிங் பிரிக்கோடு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் வராது. ஸோ அந்த இடங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து காலம் எதுவுமே போடல, லோடு எல்லாமே வந்து இந்த வாலில் தான் இறக்கியிருக்காங்க. இது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட அந்த வீடியோவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். யூஸ் பண்ண ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க.